ஐயா, நீங்க சொன்ன மாதிரி செல்வநாயகத்தையும் தேவகியையும் கூட்டிட்டு வந்துட்டேயா. பயப்படாத செல்வநாயகம். உன்னோட மகளோட ஜென்மங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களை இங்க வர வச்சேன். தேவகி, என் கண்ணை மட்டும் பாரு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வியா தேவகி? சொல்றேன். சொல்லு. போன பிறவில நீ யாரா இருந்தன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஔவையாரம்மன் கோயில்ல பரிகாரம் செய்யறவளா நான் இருந்தேன். அதுக்கு முந்தின பிறவில நீ என்னவா இருந்தன்னு உன்னால சொல்ல முடியுமா? குமரி பகவதி அம்மன் கோவில்ல நான் தான் நந்தவனத்திலிருந்து பூ ஏற்பாடு பண்ணுவேன். சரி, அதுக்கு முந்தின பிறவிய பத்தி சொல்லு. சமய முனின்ற ஒரு முனிவருக்கு மகளா பிறந்து கொல்லிமலையில வனதேவதையா இருக்கிற கொல்லிப்பாவைக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படின்னா உன்னோட எல்லா பிறவிலையும் நீ ஆன்மீக வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்க இல்லையா? ஆமா, எனக்கு விதிக்கப்பட்டது அதுதான். ஏன் உனக்கு லௌகீக வாழ்க்கை கிடைக்கல? நான் எந்த பிறவியில நாகம்மாவோட சிலைய திரும்பவும் அந்த கோயில்ல கொண்டு போய் வைக்கிறனோ அது வரைக்கும் என்னோட பிறவிய ஆன்மீகம் தான் வழி நடத்தும். சரி, நீ நாகம்மாவோட சிலையை எடுத்துக்கிட்டு கோவில்ல இருந்து வெளியில வந்தியே, அது எந்த பிறவி? அதுதான் என்னுடைய முதல் பிறவி. அப்ப நான் கோயில் பூசாரியோட மகளா பிறந்தேன். என்ன செய்ய போறேன்னு தாயே, எனக்கு ஒரு வழிகாட்டு தாயே. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க எங்கெல்லாம் தேடுறது? ஏன்பா? உங்க கனவு பழிச்சிருச்சு. வடநாட்டுல இருந்து படையெடுத்து வராங்களா நாகம்மா சிலைய திருடிட்டு போறதுக்கு. அதனால உங்களை அந்த சிலையை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது மறைச்சு வைக்க சொன்னாங்க. அப்படியா? ஆமாங்க, தலைவர் சொல்லிட்டாரு. வடக்கே இருந்து வந்த எதிரிகள் கிட்ட இருந்து நாகம்மாவோட செம்பவள சிலைய காப்பாத்துறதுக்காக என்னோட அப்பா முயற்சி செஞ்சார். என்னப்பா இது? என்னப்பா எதுவும் பேசக்கூடாது சொல்றோம்ல, பேசாமவா? ஐயோ, என்ன விட்டுருங்க. சிலை, செம்பவள சிலை, அது எனக்கு வேண்டும். ஓ, நல்ல பிள்ளையாக நீயே கோயிலுக்குள் சென்று உன் கையாலேயே அதை எடுத்துக் கொண்டது என்னிடம் கொடுத்து விடு. உன்னையும் உன் ஊரையும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனா எதிரிகள் கிட்ட அவர் மாட்டிக்கிட்டார். வேண்டாயா, அது என் தெய்வம். அதை கேட்காதீங்க, அதை கேட்காதீங்க. விடுங்க, வேண்டாயா. அம்மா, போய் சீக்கிரம் சிலையை எடுத்து வா. ஏன் நிக்கிற? போய் சிலை எடுத்து வா, போ. போயா. ராகப்பா, கொண்டு வா. ஐயோ தாயே, ராகப்பா,
நான் என்ன பண்ணுவேன் நாகம்மா? நாகம்மா, ஐயோ நாகம்மா, அத்தா அம்மன் சிலையை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? தாயே நாகம்மா, அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன்? நீ எங்கம்மா இருக்க? தாயே என்ன பெற்றவளே, அம்மா 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 நீ எங்கம்மா இருக்க? அம்மா கமலம், ஐயோ தேவகி, என்னாச்சுமா? என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணு அவளை செல்வநாயகம். அவ எதுக்காக இந்த பிறவி எடுத்தாலோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவா. அதுல இருந்து தவற மாட்டா. உங்க தெய்வ குத்தம் என்னன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த சாபம் நீங்கணும்னா என்ன செய்யணும் ஆனந்தா? யார் கோயிலுக்கு வெளியே சிலையை எடுத்து கொண்டு போனாங்களோ அவங்க தான் திரும்ப கொண்டு வந்து வைக்கணும். பூசாரியோடைய மகா இந்த பிறவில தேவகியா பிறந்ததே அதுக்கு தான். இப்போ நாங்க என்ன செய்யணும்? நீங்க நேரா வீரனூர் போங்க. அங்க இருக்கிற பச்சைமன் கோயில்ல தான் அந்த செம்பவழ சிலை இருக்கு. அங்க உங்க முதல் பிறவி அப்பா பூசாரியா உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. உன்னை பார்த்ததும் அவரோட முற்பிறவி அவருக்கு ஞாபகம் வந்துடும். அவரை பார்த்துட்டு கோயிலுக்குள்ள போங்க. சிலை சுலபமா உங்க கையில கிடைச்சிடும். எடுத்துக்கிட்டு போய் பிரதிஷ்டம் செஞ்சு வழிபடுங்க. சரிங்கய்யா, நாங்க இப்பவே கிளம்புறோம். அப்பா ஒரு நிமிஷம். அந்த சிலை நமக்கு தேவைதானேப்பா? அது செல்வநாயகம், உன் பொண்ணு புத்திசாலி. சரிங்க, நாங்க வரோம். ஐயா, இத்தனை வருஷமா நம்ம போராடியும் கிடைக்காத சிலை இவங்க போன உடனே சுலபமா கிடைச்சிருமா? சுலபமா கிடைச்சிரும் யார் சொன்னா? தேவகிய அவங்க அப்பா பூசாரி பார்த்ததும் அந்த பூசாரி இறந்து போயிடுவாருன்னு நாகம்மா சொல்லியிருக்கா. அப்புறம் நம்ம வேலையும் சுலபமா முடிஞ்சது இல்ல ஆனந்தா? சரியா சொன்னீங்கய்யா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.